இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். A ball rolls down a slope and travels a distance d is equal to t square minus 0.75 t feet in t seconds. Find the time when the distance traveled by the ball is 11.25 feet. ஒரு பால் இருக்கு, அந்த பால் வந்து ஸ்லோப்ல டிராவல் ஆகி வருது. ஓகேவா? அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி வந்து டிராவல் ஆயிருக்கு ஃபீட்டு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பால் வந்து 11.25 ஃபீட் டிராவல் ஆகணும். அதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? d is equal to t square மைனஸ் 0.75 டி டிஸ்டன்ஸ் தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூவும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. டி இஸ் ஈக்குவல் டு 11.25 அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே டி இருக்க வேண்டிய இடத்துல போடுறேன். 11.25 ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி. டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி. இந்த 11.25 இங்கிட்ட வரும்போது மைனஸ் ஆயிரும். மைனஸ் 11.25 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபார்முலா மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபார்முலா இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டீன் இருக்கு. அப்போ ஃபார்முலா டி ஈக்குவல் டு அப்படின்னு தான் எழுதணும். டி ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி இங்க எல்லாமே டெசிமல்ல இருக்கு, நம்ம நார்மல் நம்பரா மாத்திக்கலாம். டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 75/100 அப்படின்னு எழுதிக்கலாம். டி மைனஸ் 11.25 1125/100 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். 25 3s are 25 4s are 25 4s are 25 4s are 100 remaining 12 25 5s are 125. ஓகேவா? t ஸ்கொயர் மைனஸ் 3/4 t மைனஸ் 45/4 ஈக்குவல் டு 0. இங்க எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு போட்டுக்கலாம். ஸோ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 4t ஸ்கொயர் பை 4 மைனஸ் 3/4 t மைனஸ் 45/4 ஈக்குவல் டு 0. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே 4 போட்டுக்கலாம். 4t ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 45/4 ஈக்குவல் டு 0. டிவிஷன்ல இருக்குது, இங்க இருக்க 0வோட மல்டிப்ளை ஆகி 0ன்னு ஆயிரும். 4t ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. ஓகே, நம்ம முன்னாடியே ஃபார்முலா எழுதிட்டோம். இருந்தாலும் ஃபார்முலாவை இன்னொரு வாட்டி எழுதிக்கலாம். டீன் இருக்கனால ஃபார்முலாவை டி ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும். டி ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஏபிசி அப்படின்னு ஃபார்முலால லெட்டர்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் கிட்ட டி ஸ்கொயரோட கோஎபிசியன்ட் என்னவோ அதான் ஏவோட வேல்யூ 4. பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா டியோட கோஎபிசியன்ட் -3. சியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் -45. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். மைனஸ் பியோட வேல்யூ -3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் -3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஏவோட வேல்யூ 4 சியோட வேல்யூ -45 divided by 2 a ஓட வேல்யூ
4. Minus into minus plus, plus 3 plus or minus root minus 3 square 9 minus 4 into 4 16, 16 into 45, 45 16 minus 720 by 8, 3 plus or minus root 9 minus into minus plus 720 by 8, 3 plus or minus root 729 by 8. நம்மளுக்கு தெரியும் 9 கியூபோட வேல்யூ தான் 729 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ 3 plus or minus root 9 into 9 into 9 by 8 equal to 3 plus or minus root 9 into 9 into 9 by 8 இப்படிதான் இருந்துச்சு, ஓகேவா? ஈக்குவல் டு 3 plus or minus root 9 நான் 3 into 3 எழுதிக்கிறேன் by 8 equal to 3 plus or minus 2 3க்கு ஒரு 3 வெளில எடுத்துடலாம், 2 9க்கு ஒரு 9 வெளில எடுத்துடலாம் by 8 equal to 3 plus or minus 9 into 3 27 by 8. இப்ப t is equal to plus வச்சு ஒரு வேல்யூ 3 plus 27 by 8, 3 minus 27 by 8, t is equal to 30 by 8. இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 2 4s are இது 15 அப்படின்னு கிடைக்கும். இங்க minus 24 by 8, ஓகேவா? is not possible, ஓகேவா? ஏன் அப்படின்னா மைனஸ்ல வர டைம் வந்து மைனஸ்ல வராது, ஓகேவா? அதனால இது வந்து நாட் பாசிபிள். ஸோ 15 by 4 நம்ம கிராஸ் பண்ணலாம். 4 1s are 4 3s are 12, ரிமைனிங் 3 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 7s are 28, ரிமைனிங் 2, ஏற்கனவே பாயிண்ட் வச்சு 0 5. ஸோ t is equal to 3.75. இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3.75. Thank you for watching.